உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹேமச்சந்திரன் சார் வணக்கம். அதாவது நம்ம இந்த வரைகலை விளக்கத்தில் பார்க்குறோம், வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அதே நேரத்தில் அரபிக்கடல்லையும் ஒரு சுழற்சி நமக்கு தென்படுது. இப்போ இது ரெண்டுமே இணைந்த காற்றாக உருவாகுமா, அல்லது இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு வரக்கூடிய நாட்களில் மழையை கொடுக்குமா? உங்களுடைய தகவல்கள் என்ன சார்? அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நேற்றைய தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதியா நிலவி வருகிறது. அதே போல கடந்த வாரம் நமக்கு தாழ்வு பகுதியா வந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பரவலாக மழைப்பொழிவு கொடுத்த ஒரு தாழ்வு பகுதி அரபிக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சியா நிலவி வருது. அந்த காற்று சுழற்சியிலிருந்து இந்த தாழ்வு பகுதிக்கு தொடர்ந்து வந்து மேக குவியல்கள், அதாவது ஈரப்பதம் அப்படிங்கிறது பரிமாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தொடர்ந்து மிக மெதுவாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக இன்று பிற்பகல் மாலை முதல் படிப்படியாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல மழை தொடங்கும். இன்று இரவு முதல் படிப்படியாக மழை பரவலாகும். குறிப்பா சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள்ல நாளை டிசம்பர் 18, 19 ஆகிய தேதிகள் எல்லாம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த சலனம் பாத்தீங்கன்னா இந்த தாழ்வு பகுதி மிக மெதுவாக தமிழக கடற்கரை அருகே வந்து மிக மெதுவாக நகர்ந்து நிலவுவதன் காரணமா டிசம்பர் 18, 19 ஆகிய 2 தேதிகள் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் பரவலா வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா கன முதல் மிக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு ஒட்டிய உள் மாவட்டங்கள், அதாவது ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லயும் பரவலா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லயும் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த 2 நாட்கள். நன்றி சார். நம்ம ஹேமச்சந்திரன் சார் சொல்லியிருக்க மாதிரி வரக்கூடிய 18, 19 தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் வந்துட்டு அதிகமாக இல்லை அப்படின்னாலும் ஒரு கன முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகளாகவும், பரவலாக மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அடுத்தபடியாக நமக்கு கடலோர மாவட்டங்கள், அதனைத் தொடர்ந்து உள் மாவட்டங்களையும் பரவலாக மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர 20ஆம் தேதி வரைக்கும் இந்த லேசான மழையை நாம எதிர்கொள்ளணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.